ஓகே கைஸ், ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிசி ஒரு லேப்டாப் வச்சு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம், ப்ரௌசிங் பண்ணுறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் கேம்ஸ் விளையாடுறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம பிசியில் வந்து ப்ராப்ளம் வரும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து போனால் பிகினியாக வந்துட்டு ஸோ ஒரு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே நமக்கு வந்து போனால் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ அப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தா ஷட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய மிஸ்டேக் இது. நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தா ஃபாஸ்ட் ஸ்டார்ட்அப் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணி வச்சிருப்போம். அது எனேபிள் பண்ணி முன்னாடி என்ன ஆகும்னு சொல்லி கேட்டினா, நீங்கள் ஷட் பண்ணும்போது அது எல்லாமே நமக்கு வந்து போனால் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறக்காண்டி எல்லாமே மெமரியில் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால் கிளியர் வந்து ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து போனால் ஷட் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் வந்து பார்த்தா பீஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, இல்லை ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம என்ன நினைப்போம், வந்து போனால் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம ஷட் வந்து பண்ணுவோம். ஷட் பண்ணால் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தா டர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்அப் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்அப் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால், நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆஃப் ஆகிட்டு ஆனாக இருக்குது. அது வந்து பார்த்தா எல்லாமே மெமரியில் வச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தா பழைய அந்த கரெக்டானது எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து பண்ணால் நமக்கு நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ஓகே, நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது கூட பெரிய சேஞ்சஸ் நடக்காது. இதே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போனால் கண்டிப்பாக மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுனா, கம்ப்ளீட்டாக டோட்டல் மெமரியில் இருக்கிறது எல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ அதனால் வந்து பணம் சேஞ்சஸ் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஏதாவது சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஷட் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்து மெமரி எல்லாமே கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். இல்லை எனக்கு ஷட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் டர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிசேபிள் வந்து பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி எல்லாம் கிளியர் ஆகிட்டு வரும். ஸோ இது மறக்காம இனிமேல் வந்து பண்ணுங்க. ஸோ உங்கள் பிசி வந்து ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணாதீங்க, ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிசியில் பண்ணுற 10 மிஸ்டேக் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பண்ண ஒரே ஒரு இடத்துல தான் வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து பண்ணி ஏதாவது சப்போஸ் டெலிட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் திரும்ப கிடைக்காது. ஸோ மல்டிபிள் இடத்துல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டெலிட் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். பட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோ டிப் வந்து சொல்கிறேன். ஸோ யார்கிட்டையும் நான் ஷேரே பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் இருக்கிற எல்லா ஆன்டிவைரஸ் வந்து டிசேபிள் வந்து பண்ணிடுங்க. செகண்ட் வந்து பார்த்தா நீங்கள் தேவையில்லாத வெப்சைட்டில் ஓகே ஒரு நல்ல வெப்சைட் வந்து தெரியும். ஸோ அந்த வெப்சைட் எடுக்கக்கூடாது. ஒரு தேர்ட் பார்ட்டின்னு ஒரு இல்லீகல் வெப்சைட். ஸோ அங்கே இருக்கிற நிறைய ஃபைல் வந்து உங்கள் பிசி டெவலப் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வந்துட்டு உங்கள் நெட்வொர்க் வந்து எப்பவுமே ஆன்லேயே வைங்க. பாஸ்வேர்டு வந்து போடாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஃபைல்ஸ் வந்து போனால் பத்திரமா இருக்கும். எப்படி இதெல்லாம் பண்ணால் பத்திரமா இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து போனால் வைரஸ்லாம் அட்டாக் ஆகி உங்கள் பிசி வந்து போனால் ஹேக்கர்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தா உங்கள் ஃபைலில் எடுத்து வச்சுட்டு மிரட்டுவாங்க. அவன் என்ன சொல்லுவானா வந்து பார்த்தா பணம் கொடுக்குறியா, அப்போ தான் ஃபைலில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம வந்து போனால் சொல்லலாம், ஃபைலில் பத்திரமா வைடா, தொலைஞ்சுனா எடுத்துக்கிறேன், அப்போ காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு ப்ரோ டிப் தான், அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஃபைல் வந்து மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ சும்மா ஒரு பண்ண வேண்டியதாக சொல்லுவோம். கைஸ், எப்பவுமே வந்து போனால் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்னோட ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கில் இருக்குது, அதுக்கப்புறம் பென் டிரைவில் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸாக. ஸோ அதில் ரேர் ஃபைலாக ஃபார்வர்ட் பண்ணி மாற்றி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போனால் ஃபைல் வந்து மல்டிபிள் இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போய் ஒரு இடத்துல மிஸ் ஆனால ஒரு இடத்துல எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட்டடான விண்டோஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் மட்டும் சொல்ல, உலகத்தில் எல்லாருமே சொல்லிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட்டே சொல்கிறாங்க. ஸோ எங்களோட அவுடேட்டட் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பு இல்லைன்றாங்க. ஸோ அவுடேட்டட் வெர்ஷன் என்ன? ஸோ அதான் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வராது, எந்த விதமான மெயின் ஃபீச்சர் அப்டேட் வராது. ஸோ அந்த மாதிரி அப்டேட் அந்த மாதிரி யோஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து நம்மளோட விண்டோஸ் 7 XP இந்த விஸ்டா, ஸோ பழைய கால சிஸ்டம், ஸோ எல்லாமே இன்னும் நமக்கு XP 7லாம் வந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ முடிஞ்சால் நீங்களாம் வந்து போனால் விண்டோஸ் 10 போயிருங்க, விண்டோஸ் 11 போயிருங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்ததுக்கப்புறம் விண்டோஸ் 10க்கே வந்து போனால் இந்த விண்டோஸ் இந்த டைம் டெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2025 நம்ம டெட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் தான் விண்டோஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ 7 யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குன்றாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் பிசியில் வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு மூவி பார்க்க அப்போ சின்ன எடிட் தான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து போனால் உங்களுக்கு விண்டோஸ் 7 கட்டு நெட்வொர்க் நம்ம கனெக்ட் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். இல்லை வந்து நெட்வொர்க்காக கனெக்ட் பண்ண மாட்டேன், மூவி அப்போ சின்ன ஃபைல் எடிட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு விண்டோஸ் 7 கரெக்ட். இல்லை நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் விண்டோஸ் 10 11 போகிறது ரொம்ப ஒரு சூப்பரான வெர்ஷனாக இருக்கும். இல்லை நான் வந்து இப்போ பிசியில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவேன், இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன், நான் 7 தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு வைரஸ் தினமும் வந்து போய் கதை வந்து தட்டும், நான் இந்த ஃபைலுக்குள்ளே போய்ட்டுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் போய்க்கிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்புறம் உங்கள் ஃபைலில் காணாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் கொடுக்குற வருஷம் போய் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ விண்டோஸ் 10 போங்க, இல்லை விண்டோஸ் 11க்கு வந்து போயிருங்க.
ஓகே, ஃபோர்த் மிகப்பெரிய தப்பு என்னன்னு சொல்லி கேட்டால் டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுனா வந்து ஐடிஎம் தான் சொல்கிறாங்க. ஐடிஎம், அதுக்கப்புறம் எஃப்டிஎம், ஃப்ளாஷ் ஜெட்டு, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டவுன்லோட் மேனேஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐடிஎம் எக்ஸாம்பிள் ஐடிஎம் எடுத்துக்கலாமே. ஸோ எந்த ஒரு வெப்சைட் நம்ம ப்ரௌஸ் பண்ணுறதுல இந்த ஒரு வீடியோ இருந்தால் தம்பி வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணுமா கேட்பேன். இரு அப்புறம் பண்ணுவேன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் டவுன்லோட் பண்ணுமா ரெடியாக இருக்கும். ஸோ அது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு வீடியோவில் டவுன்லோட் பண்ணுற பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஏதாவது வந்து பார்த்தா ஒரு ஸ்பேம் சாஃப்ட்வேர் வெப்சைட்டு, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்மளோட பிசி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிசி வந்து நம்மளே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐடிஎம் டவுன்லோட் மேனேஜர்லாம் எப்பவுமே நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலமாக தான் நம்ம ஐடிஎம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்துட்டு அது காட்டுது. அதை நீங்கள் க்ரோமில் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் லிங்கை காப்பி பண்ணி ஐடிஎம்ல கொடுத்து டவுன்லோட் பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இல்லை அந்த டவுன்லோட் மேனேஜர் ரொம்ப ரிஸ்க்குன்றாங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நான் வந்து இந்த ஃபைல் லிங்க் காட்டும், இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்கு தம்பி கம்முன்னு இரு, நம்ம அப்போ நான் சொல்லும்போது பண்ணு அப்படிம்போம். ஆனால் வந்து அதுலேயும் வந்து ஒரு சில டைம் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் டவுன் மேனேஜர் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிசி அட்டாக் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கிறது இதுதான். ஸோ நமக்கு வந்து அடிக்கடி திடீர்னு ஏதாவது மெயில் வரும். ஸோ மெயில் வரும்போது நமக்கு வந்து நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா ஸோ எப்படி நம்ம ஐடிஎம் டவுன்லோட் மேனேஜர் வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் பண்ணி ஏதாவது வந்து ரன் பண்ணிடுமோன்னு சொல்லி பயப்பட்டோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்டாச்மெண்ட்டில் நம்ம வந்து பத்திரமா இருக்கணும். ஸோ ஏன்னா நமக்கு இது வந்து ஒரு புது விதமான அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க் அனுப்பிச்சுட்டு ஸோ அது நீங்கள் வந்து அதே அட்டாச்மெண்ட் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அது என்ன ஃபைல் எதுக்கு நமக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அது டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தெரியாத ஓப்பன் பண்ணினா ரொம்ப மிஸ்க் ஆயிரும். ஸோ இமெயில் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்து பத்திரமா ஓப்பன் பண்ணும். தெரிஞ்சால் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து சாண்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாண்ட் பாக்ஸில் வந்து மெயில் லாகின் பண்ணி ஸோ அது மூலம் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம சாண்ட் பாக்ஸில் பண்ணுற எதுவுமே வந்து நம்மளோட மெயின் பிசி வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் வந்துட்டு இமெயில் அட்டாச்மெண்ட்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் மிகப்பெரிய தப்பு என்னன்னு சொல்லி கேட்டால் நம்ம ஃபைல்ஸில் ஹைட் பண்ணுற பேரில் நம்மளே காட்டி கொடுக்குறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து நம்ம பிசிலே வந்து ஹைட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து அதான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணால் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஸோ ஹிடன் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபைல் ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பாடா நம்மளோட ஃபைல் எல்லாமே சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து ஸோ ஹிடன் ஃபைல் கொடுத்தா நமக்கு அந்த ஃபோல்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மங்கன கலர் மாதிரி தெரியும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம சும்மா விட்டால் கூட எவனும் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த ஃபோல்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தம்பி இன்னும் எத்தனை ஃபைல் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமோட ஃபைல்ஸை நீங்கள் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோல்டர் லாக் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஐடி ஃபைல்ஸ் கொடுத்தா நமக்கு காட்டாது. பட் அது வந்து ஒரு பெய்டு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டம் மூலமாக பண்ணால் வந்து ஸோ ஐடி ஃபைல் கொடுத்தா எல்லாமே ஃபைல் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ்லாம் யாராவது பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஐடி பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு சின்ன ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஏதாவது ஃபைல் ஒரு ஃபைலாக அதை பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க் தான். அது ஃபைல் ஃபார்மெட் வந்து மாற்றி விட்ருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் ஃபார்மெட் வந்து .exe. ஸோ அதை வந்து .mp3 .avg அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபைல் ஃபார்மெட் போட்டு விட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பனே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து .exe போட்டால் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபைல் வந்து இருக்கும் ஆனால் ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் JPG பதிலாக வந்து .exe அப்படின்னு மாற்றினா அந்த இமேஜ் ஓப்பன் ஆகாது. ஸோ இது மாதிரி பண்ணலாம். பட் ஒன்றா தான் பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைல் எடிட் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் வந்து எடிட் பண்ணிங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக எடிட் பண்ணுங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிசி ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் போட்டது அதெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்து பூந்துடுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஆன்டிவைரஸ் எதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப ஒரு எப்பவுமே வந்து பண்ண டோர் திறந்து விட்டு நம்ம வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பண்ண ரொம்ப ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது பண்ணால் கேஸ்பஸ்கி தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஆன்டிவைரஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸ்மார்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மார்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு ஆன்டிவைரஸ் ஒரு பிசியில் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். டிஃபெண்டர் நல்லா இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ விண்டோஸ் டிஃபெண்டர் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டிப்பாக உங்கள் பிசி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இது 8th வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் அக்ரிமெண்ட். ஸோ சாஃப்ட்வேர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நம்ம என்னென்னு படித்து பார்க்க மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த அக்ரிமெண்ட் படிக்கலாம் கூட நம்ம எதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அடிஷனல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். இதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கோம். சாஃப்ட்வேர் எப்படி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்கள். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நார்மலாக வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கோம். ஓகே, அடிஷனல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணுமான்னு கேட்கும். நம்ம அந்த டிக் கொடுத்துட்டா இன்ஸ்டால் ஆகிருக்காது. பட் நம்ம டிக் இருக்கும். நம்ம பார்க்காம நெக்ஸ்ட் கொடுத்துவோம். அது பாட்டுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ எப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து அக்ரிமெண்ட் படிக்கிறது ரொம்ப முக்கியம். பட் அது நம்ம படிக்கல தேவைன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்து வந்து கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து போனால் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் டிசேபிள் பண்ணுறது நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வந்து டிசேபிள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது மூலம் பேட்டரி கன்சியூம் பண்ணுறது, தேவையான நெட்வொர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எனக்கு தெரியவே தெரியாது, நான் இன்ஸ்டால் பண்ணலையே அப்படின்னு ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் வந்து கொடுத்துறீங்க. அப்போ நம்ம கொடுக்கும்போது என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்காது, அது விண்டோஸோட சாஃப்ட்வேர் தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு எரர் காட்டும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை டிசேபிள் பண்ணால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் விண்டோஸோட ப்ரோக்ராம் எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது நெக்ஸ்ட் டைம் வந்து ஆன் ஆகும்போது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ அதான் வந்து பண்ண மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். ஓகே, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்னு என்ன ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ரெயின் மீட்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ரெயின் மீட்டர் வச்சு நம்ம டெஸ்க்டாப் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியாச்சு. ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணும்போது அதுவே வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த ஸ்கின் ஒரு வாட்சுக்கு டைமுக்கு ஒரு ஸ்கின் வச்சிருக்கீங்க, ஒரு CPU காட்டுற ஸ்கின் வச்சிருக்கீங்க, இது எல்லாமே நான் வந்து ஆன் பண்ணும்போதே ஒர்க் ஆகணும் அப்படின்னு வந்து அதான் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் வந்து ஆன் பண்ணும்போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன் ஆகிக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெயின் மீட்டர் வந்து டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ரெயின் மீட்டர் வந்து ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு அந்த கிளாக்கும் தெரியாது, ரெயின் மீட்டர் ஸ்கின் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் வந்து பண்ணி நீங்கள் இப்போ விண்டோஸோட ப்ரோக்ராம் வந்து டிசேபிள் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இது லாஸ்ட் வந்து பார்த்தா Skinpacks இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். Skinpacks இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப் கரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் PC ஷட் டவுன் ஆச்சு, இல்லை ஏதாவது இன்டரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து போனால் பாதி ஃபைல் அங்கேயே இருக்கும், பாதி ஃபைல் ரிமூவ் ஆயிரும், பாதி ஃபைல் அங்கேயே இருக்கும். அது மூலம் நமக்கு வந்து நிறைய பெரிய பிரச்சனை வந்து ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்பவுமே வந்து நம்ம சேனல் Skinpack பற்றி நான் வீடியோ அந்தளவுக்கு போட்டிருக்கவே மாட்டேன். அது ரொம்ப டேஞ்சரு. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேட்டில் போய் அந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் கஸ்டமைஸே மாற்றும். டோட்டல் அந்த கிளாஸ் தீமையே மாற்றும். இங்கே ஒரு விண்டோஸ் ஐக்கான் வச்சுக்க அதுக்கு வேறு ஐக்கானே மாறும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அது ஹெவியாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து Skinpacks வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் Skinpack பற்றி. ஆனால் அது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியே தரணும், இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்க்டாப் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. ஸோ நம்ம இப்போ பேக்ரவுண்ட் வால்பேப்பர் மாற்றலாம், இல்லை வந்து ரெயின் மீட்டர் வச்சு கஸ்டமைஸ் பண்ணலாம், அந்த டோக் இன்ஸ்டால் பண்ணலாம், நெக்ஸஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எல்லாம் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கும்போது நம்ம வந்து Skinpacks இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம கோடிங்லாம் அந்த வேல்யூஸில் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ Skinpacks இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் விட்டுருங்க. ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து 10 மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இது பண்ணிட்டு இருப்பீங்க. இனிமேல் வந்து யாருமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க வேலை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம அப்லோட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.